பண்ணக்கூடிய டயட் அண்ட் டெய்லி பேசிஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் இது எல்லாமே கண்டிப்பா நம்மளோட ஹேரோட இது பேட்டர்ன்ல வந்து கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும். ஸோ வாட் யூ ஈட் இஸ் ரிஃப்ளெக்டட் ஆன் த ஹெல்த் ஆஃப் யர் ஹேர். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது கண்டிப்பா வந்து நம்ம ஹேரோட ஸ்ட்ரக்சர்ல வந்து அது இம்பாக்ட் பண்ணியே தீரும். ஸோ ஹெல்த்தியா சாப்பிட்டோம்னா ஹேர் ஹெல்த்தியா இருக்கும். அன்ஹெல்த்தி டயட் பேட்டர்ன் சரியில்லை, நியூட்ரிஷனல் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஹேர்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ எனக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ரெகுலராக குடிக்கக்கூடிய அந்த மில்க், டீ, காஃபி அதை கம்மி பண்ணிட்டு இன்டேக் ஆஃப் ஹெர்பல் டீஸ், குட் பி அ பிளாக் டீ ஆர் கிரீன் டீ இல்லை பிளாக் காஃபி, ஃப்ரூட் ஜூஸஸ் அந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி க்ரீன் டீ, ப்ரோட்டீன் க்ரீன் டீ எடுத்துகிட்டு வரலாம் நார்மல் டீ அண்ட் காஃபி பதிலாக. அதே மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை நல்லா ரூட்ஸ்க்கு போகும்போது ஹேர் க்ரோத்துக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நியூட்ரியன்ஸ் ஈஸியாக அப்சர்வ் ஆகும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேர் ரூட் ரீக்ரோ ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறது அவசியம். ஸோ என்னென்ன விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹேர். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வைட்டமின் சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்யூன் சிஸ்டம். அதே மாதிரி ஹேருக்கும் வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும். ஹேரோட ஆன்டி ஆக்சிடென்ட், ஸோ யூவி ரேடியேஷனோட டேமேஜ் இருக்குது. ஸோ ஹேர் வந்து அந்த ரேடியேஷன்லேருந்து டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வைட்டமின் சி அஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அந்த இம்பாக்ட் அந்த ரோல் பிளே பண்ணக்கூடியது வைட்டமின் சி. ஸோ வைட்டமின் சி ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி இருந்து எடுக்கலாம். அல்லது ஈட் ஹார்ட் ஆர் ஈட் ஸ்மார்ட் ஒரு சப்ளிமெண்ட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா நமக்கு நேச்சுரல் சி இருக்கு. ஸோ பி விட்டமின்ஸ் கண்டிப்பாக நேச்சுரல் பி பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஹேர் க்ரோத். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பி விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு, குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா ஹேரோட க்ரோத் ரேட் குறையும். ஸோ பி விட்டமின்ஸோட குறைபாடுகள் இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக B12 குறைபாடு இருக்கு, ஃபோலிக் ஆசிட் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரோட க்ரோத் குறையும். ஸோ ஹேர் க்ரோ ஆகலை, யாருக்காச்சும் அந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி விட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக கலெக்டிவ் ஒரு 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 ரேஞ்ச் ஆஃப் பி விட்டமின்ஸ் கன்சியூம் பண்ணுறது ஹேர் க்ரோத்துக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வைட்டமின் இ பிளேஸ் அ வைட்டல் ரோல். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்போட ஹெல்த்துக்கு. ஸோ பால்ட்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு, அலோபீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, சீக்கிரமாக அந்த தலையில் வந்து அந்த சொட்டைகள் வராமல் இருக்கிறதுக்கு, ஹேர் அந்த அந்த ஃபாலிக்கல் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி தரதுக்கும், அதே மாதிரி ஹேரோட க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணி தரதுக்கும் வைட்டமின் இ தேவை. ஸோ அதனால தான் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ரேஞ்ச் இப்போ நம்ம ப்ராடக்ட்லேயும் ஒரு ப்ராடக்ட்ல ஒரு நியூட்ரியன் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 2-in-1 ஷாம்பு அண்ட் கண்டிஷனில் பொராக்ஸ் சீட் ஆயிலும் வைட்டமின் இ இருக்கு. ஸோ அது இட் என்கரேஜஸ் ஹேர் க்ரோத். ஸோ வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேர். ஸோ வைட்டமின் ஏ அப்படின் போது அகைன் கண் பார்வைக்கு தேவை, ஸ்கின்னுக்கு தேவை. அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் optimum dosage of vitamin A is always good for healthy hair. ஸோ யாருக்காச்சும் ப்ரோட்டீன் கொடுத்துட்டேன், வைட்டமின் சி கொடுத்தேன், பி கொடுத்தேன்னு ரிசல்ட் வரல அப்படின்னா ஒரு டோசேஜ் ஆஃப் வைட்டமின் ஏ மல்டி கரெக்டனும் கொடுத்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வைட்டமின் டி, ஸோ யூஸ்வலாக அது கால்சியமோட சேர்ந்து மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கேல்மேக் டியோட வைட்டமின் டி, கேல்மேக் சப்ளிமெண்ட்டோட வைட்டமின் டி எடுத்தால் கால்சியம் அப்சார்ப்ஷன் என்ஹான்ஸ் பண்ணி தரும் அப்படின்னு பார்த்தோம். பட் வைட்டமின் டி ஆல்சோ பிளேஸ் அ ரோல் இன் ப்ரொமோட்டிங் ஃபாலிக்கல் க்ரோத். ஃபாலிக்கல் அப்படின்றது அந்த வேர் உச்சி. ஸோ அந்த வேரை வந்து க்ரோ பண்ணி தரதுக்கு, அந்த ஹேரோட ரூட்லேருந்து க்ரோ பண்ணி தரதுக்கு, அந்த ஃபாலிக்கல் க்ரோத்துக்கு கண்டிப்பாக வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கேல்மேக் டியில் வைட்டமின் டி இருக்குது. ஸோ ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வைட்டமின் இ அவசியம். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபாலிக்கல் க்ரோத்துக்கு அந்த சின்ன சின்ன வேர் உருவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபாலிக்கல் உருவாகணும் அப்படின்னா வைட்டமின் டி அவசியம். ஸோ இதெல்லாமே ஹேருக்கு தேவையான விட்டமின்ஸ். ஓகே. அண்ட் இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நம்ம டே இன் அண்ட் டே அவுட் பேசிஸில் அதை கன்சியூம் பண்ணி தரலாம் ஆஸ் அ சப்ளிமெண்ட். அண்ட் சிம்பிள் அண்ட் எவ்ரிடே கேர். ஸோ வாட் ஆர் சிம்பிள் அண்ட் எவ்ரிடே கேர், அதாவது நான் தினந்தோறும் சிம்பிளாக என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் ஹேரை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கட்டு. ஸோ வை லென்த் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்னால் மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த லென்த் ஆஃப் ஹேர் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்கேஸ் நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை லைட்டாக ஒரு ட்ரிமிங் பண்ணுறது அவசியமாக இருக்கும். ஸோ ஃபர்தராக ஹேர் வந்து உங்களுக்கு க்ரோத் ஹிண்ட்ரன்ஸ் ஆகாமல் உங்களுக்கு ப்ராப்பர் ஹேர் க்ரோத்துக்கு உங்களுக்கு அந்த ட்ரிமிங் ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கிளென்சிங். ஸோ இன்கேஸ் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னா டெய்லி பேசிஸில் ஹேரை க்ளீன் பண்ணுறது அவசியமாக இருக்கும். இல்லை என் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கேல்பாக இருக்குன்னா வீக்லி ட்வைஸ் ஆச்சு
க்ளீன் பண்ணுறது நெசசரியாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் க்ளீனிங் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷன் அவசியம். ஸோ வெதர் நான் வந்து ட்ரை ஹேர், ஆயிலி ஹேர் ஒரு காம்பினேஷனாக இருந்தாலும் சரி, ஹேரை கண்டிஷன் பண்ணுறது நெசசரியாக இருக்கணும். அண்ட் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ரெஜினுவேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் ரெஜினுவேஷன்? ஒரு ஆயில் மசாஜ், இந்த நம்ம அதே மாதிரி நம்ம மாஸ்க் இருக்கு நம்மகிட்ட, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம அப்ளை பண்ணுறது நெசசரியாக இருக்கும். ஸோ மசாஜ் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டீட்டெயில் ஒரு ஹேர் மசாஜ் எப்படி பண்ணலாம், நம்ம ஆம்லா ஆயில வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்வாங்க. ஒரு தண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தை தண்ணி பாயில் ஆகட்டும், அதில் ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு கொஞ்சம் ஆம்லா ஆயில், கோகனட் ஆயில் அண்ட் ப்ளஸ் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா லுக் வார்ம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை வச்சு நல்லா ஸ்கேல்ப்ல நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா, ஸோ ஆம்லால வைட்டமின் சி இருக்கனால உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீ கேவிட்டி டேமேஜை தடுக்கும். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நல்ல ஒரு 1 hour நல்லா ஹேர் நல்லா ஸ்ட்ரோக் ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டு வித் கண்டிஷனரோட மாஸ்க் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் நான் ஆயில் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஹேர் மாஸ்க் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி தரதுக்கு மாஸ்க் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் ஸ்டைலிங், ஸோ ஸ்டைலிங் அப்படின்னும் போது எப்படி எனக்கு அந்த ஸ்டைலிங் ப்ராசஸ் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி பேசிக் ப்ராசஸ் நான் பார்த்துக்கலாம். So Satnic range, so we have superb exclusive product and in the products அப்படின்னு பார்த்தீங்கன்னா Energy அப்படின்ற டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்பேர் அண்ட் ரீவைட்டலைஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸை ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹேரில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் டேமேஜை வந்து ரிப்பேர் பண்ணி பாசிட்டிவ் சார்ஜாக மாற்றக்கூடிய தன்மை இந்த Energy அப்படின்ற டெக்னாலஜிக்கு இருக்கு. ஸோ பெனிட்ரேட்ஸ் டு த கோர். ஸோ இப்போ நம்ம வந்து 3 லேயர் பார்த்தோம், மெடியூலா, கார்டெக்ஸ், கியூட்டிக்கல். ஸோ நம்மளோட மெடியூலா வரைக்கும் பெனிட்ரேட் பண்ணி ரிப்பேர் பண்ணி உள்ளார்ந்து வெளியில கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ மற்ற ஷாம்பூஸால வெளியில மட்டும் தான் ரிப்பேர் பண்ணும். பட் நம்ம ப்ராடக்ட் மட்டுமே இன்டர்னல் லேயர்லேருந்து பெனிட்ரேட் பண்ணி உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி வெளியில கொண்டு வரும். டேமேஜான ஏரியா, டேமேஜான கியூட்டிக்கலை வந்து பைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கரெக்டான இந்த டேமேஜான ஸ்பாட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி ரீவைட்டலைஸ் பண்ணி தரக்கூடிய தன்மை இந்த Energy அப்படின்ற டெக்னாலஜிக்கு இருக்கக்கூடியது. ஸோ நம்ம ஹேர்ல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸை பாசிட்டிவ் சார்ஜஸாக மாற்றி ஒரு ஹெல்த்தியான ஹேர் சர்ஃபேஸாக மாற்றும் இந்த Energy. ஸோ ஒரு ஷாம்பு அப்ளை பண்ணும்போது யூஸ்வலாக பேசிக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் இருக்கும், ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுவோம், ஜஸ்ட் தேய்ப்போம். ஸோ பட் ஹேர் ரூட்லேருந்து, ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஷாம்பு எடுக்கும்போது 3 பேசிஸில் வாஷ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ரூட்லேருந்து டாப் ஆஃப் த ஹெட், அதாவது ரூட்லேருந்து தலை பகுதியில், அடுத்து வந்து காது பகுதியிலேருந்து டாப் ஆஃப் த ஹெட்டில், அதுக்கப்புறம் நெக் லைன்லேருந்து டாப் ஆஃப் த ஹெட், இந்த 3 போர்ஷன் ஆஃப் மெத்தடாலஜியில் வந்து ஷாம்பு அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது ஃபிங்கர் டிப்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இன்கேஸ் நெகம் நெயில்ஸ் இருக்குது அப்படின்னா நெயில்ஸை வச்சு நம்ம ஹேரை ஸ்க்ராச் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த ஃபாலிகல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு மைல்டு மசாஜ் பண்ணணும் ஷாம்பூஸை வச்சு. ஸோ இன்கேஸ் அந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு இல்லை ஹேர் ஃபால் ஷாம்பு அதோட கம்ப்ளீட் ரிசல்ட் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஷாம்பிங் பண்ணுறதும் தேவையான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிஷனர் அப்ளை பண்ணணும். கண்டிஷனர் வந்து ஹேர் ஸ்கேல்பில் படக்கூடாது. ஸோ இந்த பிக்சரில் இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி லென்த் ஆஃப் த ஹேரில் தான் நம்ம கண்டிஷனர் அப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி Energy அப்படின்ற டெக்னாலஜி மூலமாக ஸோ இப்போ ஒரு ட்ரை டேமேஜ் கியூட்டிக்கலாக இருக்குது. ஸோ இந்த டேமேஜான கியூட்டிக்கலை வந்து போஸ்ட் Energy டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்மூத் ஹெல்தி ஹேர் ஸ்டாண்டாக மாற்றக்கூடிய தன்மை நம்மளோட சாட்னிக் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடியது. So first 2-in-1 shampoo and conditioner. ஏற்கனவே சொன்ன மாதிரி we have vitamin E in it. So hair growthக்கும் ஸ்டிமுலேட் பண்ணி தரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். Borad seed oil and பேசிக்காக நான் டெய்லி பேசிஸில் ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு ஹேர் வாஷ் இன்னும் பண்ணி தரது, கண்டிஷனும் பண்ணி கொடுக்கக்கூடியது. அண்ட் ஒரு பேசிக்கான ஒரு ப்ராடக்ட், பேசிக் கன்சர்ன்ஸ் அட்ரஸ் பண்ணக்கூடியது. ஸோ டெய்லி பேசிஸில் ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஐடியலான ஒரு ப்ராடக்ட். ஸோ க்ளாஸி ரிப்பேர், இன்கேஸ் நான் வந்து ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன், ஹேரை கர்ல் பண்ணியிருக்கேன், இல்லை எனி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராடக்ட் வுட் பி க்ளாஸி ரிப்பேர் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். யூஸ்வலாக அப்படின்னும் போது ஹேர் டை யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம மென்டாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஈவன் கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேர் அண்ட் இன்கேஸ் ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு, பார்க்கவே ஹேர் லைஃபே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த கைண்ட் ஆஃப் ஹேருக்கு நம்ம கொடுக்கக்கூடியது இந்த க்ளாஸி ரிப்பேர் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் இந்த ப்ராடக்ட் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட், ஒன்று வந்து ப்ராமோகிரானேட் மாதுளை பழத்தோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது அண்ட் கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு ஹேர் டை அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் அந்த ஹேரோட டையோட குவாலிட்டியை பொறுத்து 20 days வரைக்கும் அது ஒரு ரீட்டைன்டாக இருக்கும் ஹேர் ஸ்ட்ரக்சரில்.
பட் வெரஸ் ஒரு ப்ராப்பர் பிராண்டட் டை அண்ட் நம்ம க்ளாஸி ரிப்பேர் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 45 தடவை நீங்கள் வாஷ் யூஸ் பண்ணும்போது 45 வாஷஸ் வரைக்கும் அந்த கலர் வந்து ரீட்டெயின்டாக இருக்கும். ஸோ ஹேரோட கலர் வந்து அந்த டை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த கலர் லூஸ் அவுட் ஆகாது. யாருக்காச்சும் வந்து நிறைய ஹேர் பிரேக்கேஜ் அதாவது முடி கொட்டக்கூடியது அப்படின்னா உங்களோட ஃபாலிக்கல் இருந்து வேர்ல இருந்து பிச்சுட்டு வராது. இந்த லெங்க் ஆஃப் த ஹேர்ல வந்து நடுவில் எந்த ஹேர் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கோ உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து உடஞ்சு வரக்கூடியது தான் அந்த பிரேக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆவரேஜா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் லைன்ல பர் டே 1000 to 1200 strands of hair கொட்டும். ஓகே, ஸோ ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 to 3500 strands of முடி கொட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹேர் ஃபால் ஷாம்பு கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது அந்த 50% ஆஃப் ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை டியூ டு பிரேக்கேஜ் நடக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக நம்மளோட ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்பெரி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஜிங்சிங். ஸோ உங்கள் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபாலிக்கல் அந்த பிரேக்கேஜ் ஆகாமல் இந்த மல்பெரி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக யாருக்காச்சும் ரொம்ப பொடுகு இருக்கு, இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கு ஸ்கேல்ப்ல, ட்ரை இச்சி ஸ்கேல்பாக இருக்கு, நிறைய பொடுகு வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக 4 வாரங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்ல உங்களுக்கு விசிபிளாக டேண்ட்ரஃப் கண்ட்ரோலாக இருக்கிறது பார்த்துருக்காங்க. ஸோ அவகேடோ அண்ட் வைட்டமின் இ அப்படிங்கிறதுலையும் இருக்கு. ஸோ ஸ்கேல்ப் நரிஷ்டாக வச்சுக்கும், எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷனை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ஹேரை ஸ்டிமுலேட் பண்ணி தரதுக்கு வைட்டமின் இ தேவையான ஒன்று. ஓகே, ஸோ ஸ்கேல்ப் டானிக். ஸோ ஸ்கேல்ப் டானிக் ஃப்ரம் த டேர்ம் அந்த வார்த்தையில் இருந்தே நமக்கு தெரியும் ஸ்கேல்ப் வந்து ஒரு டானிக், ஒரு நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஸ்கேல்ப் டானிக். ஸோ நம்ம ஷாம்பூஸ் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கண்டிஷனர் ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணுறோம், அதையும் போட்டு வாஷ் பண்ணிடுறோம். பட் ஸ்கேல்ப் டானிக் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, அது நம்ம ஸ்கேல்ப்லேயே இருக்கணும். ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக யூஸ்வலாக நம்ம தலையில் வந்து அந்த வகுடு இருப்போம், வகுடு இருக்கு அப்படின்னா அந்த ஃபோர்ஹெட் போர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹேர் கொட்டக்கூடிய இடங்கள் போர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த இடத்துல வந்து ஹேர் காலப்போக்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும், பார்க்கறதுக்கு டென்சிட்டி இருக்காது. ஸோ அந்த ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல ஃபாலிக்கல் வேர் முடி இருந்துச்சுன்னா அதை ரீக்ரோ பண்ணி தரக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இந்த ஸ்கேல்ப் டானிக் இருக்கக்கூடியது. ஸோ ஷாம்பூ மாஸ்க் இதெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈரப்பதத்தோட ஸ்கேல்ப் இருக்கும்போது ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு மசாஜ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மார்னிங் ஒன்ஸ் அண்ட் நைட் ஒன்ஸ்ன்ற மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டாக விசிபிள் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஃபுல்லராக இருக்கும், திக்கராக இருக்கும் ஹேர். ஸோ ரீவைட்டலைசிங் மாஸ்க். ஸோ ரீவைட்டலைசிங் மாஸ்க் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நான் அப்ளை பண்ணாலே கிட்டத்தட்ட 6 times 6 மடங்கு என்னோட ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு மெரூன் கலர் லைன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப நாள் எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு, வாட் இஸ் திஸ் பிக்சர் சிம்பலைசஸ் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம பார்த்தாலுமே நம்ம ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலுமே பட் இன்டர்னலாக ஹேர் டேமேஜ் ஆகியிருக்கும். ஸோ நான் ஒன்ஸ் நான் இந்த மாஸ்க் அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து 6 times ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ரீவைட்டலைசிங் மாஸ்க்கு இருக்கக்கூடியது. ஸோ ரிப்பேர், அதே மாதிரி டீப் கண்டிஷன் பண்ணி தரக்கூடியது. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மென் பண்ணி கொடுக்கும். அண்ட் முடி வெடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம் போட்டு ஒட்டினா எந்த அளவுக்கு அந்த ஒரு ஒட்டினா எப்படி இருக்குமோ அதே ரிசல்ட் உங்களுக்கு இந்த ரீவைட்டலைசிங் மாஸ்க் கொடுக்கக்கூடியது. அண்ட் கண்டிப்பாக ரொம்ப ட்ரை டேமேஜாக இருக்கக்கூடிய ஹேருக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ குக்கி சீட் ஆயில், கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 ப்ராடக்ட் ஷாம்பூலேருந்து ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து கண்டிஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டிஷன் க்ளாஸி ரிப்பேர் கண்டிஷனர் இந்தியாவில் இருக்கக்கூடியது. அதனால ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நான் ரெஃபர் பண்ணக்கூடியது அல்லது ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது ரீவைட்டலைசிங் மாஸ்க். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டிட்டு இருக்கு, ஸ்கேல்ப்ல ஹேர் ரொம்ப தின்னிங்காக இருக்கு. ஸோ இன்கேஸ் கம்ப்ளீட்டாக பால்ட் ஆயிடுச்சு, அந்த ஃபாலிக்கல் அந்த துவாரங்கள் கம்ப்ளீட்டாக அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி க்ரோ பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பட் அட்லீஸ்ட் அந்த சின்ன சின்ன வேர்கள் இருக்கு, ஃபாலிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப் டானிக் கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு ஹேர் ஹெல்த்தியாகவும் ரீக்ரோ ஆகிறதையும் நீங்கள் விசிபிளாகவே பார்க்க முடியும். நிறைய பிக்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணி லேடியர்ஸ் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் தான். ஸோ
ஸ்கேல்ப் டானிக்ல அந்த ஹேரோட வேர் இருக்கு, அந்த ஃபாலிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ ப்ரொஃபஷனல் ரிசல்ட் அட் ஹோம். ஸோ ஹேருக்கு நீங்க என்ன ப்ராடக்ட்ஸ் ரெஃபர் பண்ணலாம் நியூட்ரிலைட்ல? ஸோ ஹேர் ஸ்கின் நெயில்ஸ் அல்லது பயோட்டின் செரி பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ கொஞ்சம் டிஎன்ஏவா இருக்கு, கூடிய சீக்கிரம் ப்ராடக்ட் நமக்கு வந்துடும். ஸோ ஒரு ஒன் ப்ராடக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா அந்த ஹேர் ஸ்கின் நெயில்ஸை நம்ம கொடுக்கலாம். வை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பயோட்டின் ரொம்ப முக்கியம், பி விட்டமின். அண்ட் இந்த ஹேர் வந்து உங்களுக்கு பிரிட்டிலா இருக்கு, ஹேர் ஹெல்த்தியா க்ரோ பண்றதுக்கு, ஹேர் ஸ்கின் கண்டிஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணி தரதுக்கு பயோட்டின் தேவை. கொலாஜன் ஸ்ட்ரக்சரை உருவாக்கி தரதுக்கு தேவையானது. எல்சிஸ்டின், கிளைசின் வந்து அமினோ ஆசிட்ஸ். ஸோ அந்த கெரட்டின் உருவாக்கி தரதுக்கு, ஹேருக்கு அந்த நரிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த 2 அமினோ ஆசிட். ஸோ ப்ரோட்டீன்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான அமினோ ஆசிட் ஸ்பெசிஃபிக்கா ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும். வைட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அண்ட் அதே மாதிரி கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு அந்த இலாஸ்டின் டீக்ரேட் ஆகக்கூடிய, அந்த இழுவை தன்மை டீக்ரேட் ஆகக்கூடிய ப்ராசஸை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நியூட்ரிலைட் பயோட்டின் செரி பிளஸ். ஸோ யாரெல்லாம் ஹேர் ஸ்கின் நெயில்ஸை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தாராளமாக இந்த சப்ளிமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பயோட்டின், வைட்டமின் சி, ஸோ ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஸோ 12 years plus per day 1 சப்ளிமெண்ட் எடுத்துட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக அமினோ ஆசிட்ஸ் தேவை. ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸ் எனக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன் பவுடர். ஸோ இந்த எல்சிஸ்டின், கிளைசின், செரமைன்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து எனக்கு கிடைக்கும்? 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் பவுடர்லேருந்து தான் கிடைக்கும். அண்ட் அந்த ப்ரோட்டீன் பவுடர் இஸ் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் பவுடர். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்ன ஹெட் டு டோ என் ஸ்கின், ஹேர், நெயில்ஸ், போன்ஸ், பாடி, மசில்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ ப்ரோட்டீன் பர் டேஸ் 2 scoops தேவையான ஒன்று. எங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி கெரட்டின். ஸோ மல்டி கெரட்டின் வைட்டமின் ஏ இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட். அகெயின் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அண்ட் விஷன் கண் பார்வைக்கும் தேவையான ஒரு சப்ளிமெண்ட் மல்டி கெரட்டின். வைட்டமின் ஏ இருக்கக்கூடியது ரிச் இன் வைட்டமின் ஏ. ஸோ இந்த வைட்டமின் ஏ இருக்கக்கூடிய ஒரு இதனால பெனிஃபிட்னால உங்கள் ஸ்கின், விஷன், கண் பார்வை, ஹேர், இம்யூனிட்டி, செல்லுலர் ஹெல்த், ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இது எல்லாருக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. ஸோ லைகோபின் இதில் இருக்கு, தக்காளியிலும் எடுத்துருக்காங்க. டிஎன்ஏ ஹெல்த்துக்கு கண்டிப்பாக தேவை, ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு, நியூட்டன், விஷன், கண் பார்வைக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ரெஃபர் பண்ணிட்டு வரலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் சி, வைட்டமின் சியும் சேர்த்து எடுத்துட்டு வரலாம். ஒரு ஹேருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு போர்ஷன் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு குவிக் மேக் ஓவர் அண்ட் ஒரு குட்டி ஹேர் டூ. ஸோ ஒரு எந்த மாதிரி ஃபேஸ் டைப்புக்கு எந்த மாதிரி ஹேர் டூ பண்ணலாம், அதே மாதிரி ஒரு பேசிக் மேக் ஓவர். இப்போ நான் வெளியில் போகிறேன், ஒரு ஆஃபீஸ் போகிறேன், ஒரு மீட்டிங்காக போகிறேன்னா ஒரு பேசிக் மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ இதை யார் ஷேர் பண்ண போகிறாங்கன்னா நம்மளோட ஃபாத்திமா, நம்ம பியூட்டி கன்சல்டன்ட். ஸோ ஓவர் டு யூ ஃபாத்திமா. Thank you so much, Helen ji. Hi, good evening everyone. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப்ல எப்படி நம்ம மேக் ஓவர் செல்ஃபாக பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பார்ட்டிஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, வருது இல்லையா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ உங்களுக்கு செல்ஃப் மேக் ஓவர் எப்படி பண்ணணும்னு நான் காமிக்க போகிறேன். அதனால எந்த மேக்கப்பும் நான் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிளென்சிங் பார்ட். நான் ஏற்கனவே கிளென்சிங் பண்ணிட்டு ரெடியாக வச்சிருக்கேன் ஸ்கின்னை. இப்போ வந்து என்னோட ஸ்கின்னை வந்து ஒரு மேக்கப் பண்ணும்போது ஒரு நல்ல ஹைட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கணும். ஸோ ஹைட்ரேஷனுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா லைட் லோஷன் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் என்கிட்ட லைட் லோஷன் இல்லை அப்படின்னா என்ரிச்சிங் லோஷன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ஒரு மாய்ஸ்சரைசர் தந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மேக்கப்பும் நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப்க்கு என்ன பேஸ்? இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஆர்டிஸ்ட்ரி ஃபிட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு, ஃபவுண்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கவரேஜ், ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அப்படிங்க என்கிட்ட ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளெண்டர், ஃபவுண்டேஷன் பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் ரெண்டுத்துலேயும் காமிக்கிறேன்.
ஸோ பிளெண்டரால நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபோர்ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். பிளெண்டர் எப்பவுமே நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்லைட்டா வெட் பண்ணிக்கோங்க. ஸோ வெட் பண்ணும்போது என்னன்னா ஈஸியா நான் பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா டார்க் சர்க்கிளும் இருக்கு. இந்த டார்க் சர்க்கிள் கிட்டயும் நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ எப்பவுமே நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நெக்கும் பண்ணணும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன்ல 2 ஷேட்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சொலல் அண்ட் இன்னொன்று வந்து பஃப். ஸோ பஃப் வந்து அப்படி பஃப் ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோனாக இருக்குது அப்படின்னா பஃப் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபுல் கவரேஜ். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு டே லாங்காக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவரேஜ் கொடுக்கக்கூடியது. அண்ட் பஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல ஃபேர் ஸ்கின் டோன் பார்த்தாங்கன்னா பஃப் நல்லா இருக்கும். அண்ட் டஸ்கி டோன் அல்லது மீடியம் டோனாக இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் பெஸ்ட் டு கோ வித் சொலல். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய 2 டோன். ஸோ ஒன்று வந்து டஸ்கி டோனுக்கு வந்து சொலல். ஸோ சொல்லலில் வந்து உங்களுக்கு SPF and BB++ இருக்கு. ஸோ இப்போ உங்கள் ப்ரஷ்ல வந்து உங்களுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். ப்ளஷ்ல நான் ஸ்லைட்டா நான் டார்க் கிட்ட அப்ளை பண்ண போறேன். இப்போ இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் என்னன்னா கன்சீலர் எல்லாமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ளை பண்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஈவனா என்னோட ஸ்கின்ல நல்லாவே பிளெண்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்லைட்டா எனக்கு ஓப்பன் போர்ஸ் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருந்தது இல்லையா, அது நல்லாவே ஈவனா கவரேஜ் ஆயிருக்கு. ஸோ ஈஸியா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டிஸ்ட்ரியில நான் லூஸ் பவுடர் யூஸ் பண்ண போறேன். லூஸ் பவுடர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல் அமௌண்ட் ஆல் ஆஃப் ஃபேஸ் நான் பண்ண போறதில்ல, ஜஸ்ட் நான் டஸ்டிங் பார்ட் தான் நான் பண்ண போறேன். So just dusting part. Okay. So loose powder apply பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஐ மேக்கப் பண்ண போறேன். ஐ மேக்கப்ல பாத்தீங்கன்னா நான் நம்ம பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஐப்ரோ ஷேப் பண்ண போறேன். ஸோ ஐப்ரோ ஷேப்க்கு பாத்தீங்கன்னா 2 கலர்ல இருக்கு. ஒன்னு ப்ரௌனு, இன்னொன்னு பிளாக். ஸோ ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ப்ரௌன் ஷேட்ல யூஸ் பண்ண போறேன். ஒரு ஷேட் தந்த பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து பிளெண்டிங் பார்ட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாமே கிடைச்சிடும். உங்களுக்கு ஃபேஷியல் கிட்டுன்னு கேட்டீங்கன்னா மேக்கப் ப்ரஷ் எல்லாமே ஈஸியா உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பிளெண்டரால நான் இது பண்ண போறேன் நான் ஷேடை. ஸோ இது வந்து ஐப்ரோ வந்து ஷேட் இருக்கு. ஸோ இதனால ப்ரஷ்னால ஷேட் பண்ண போறேன். ஓகே. ஸோ
ஸோ என்னோட வந்து ஐப்ரோ ஷேப்பிங் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகா வந்து ஷேப்பிங் தந்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ஐ ஷேடோ பேலட்ல நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. இதுல வந்து மற்ற எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஐப்ரோஸ் கிட்டையும் ஐஸ் கிட்ட ஹைலைட்டர் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஹைலைட்டர் இந்த ஐப்ரோ பிரிட்ஜ் கிட்ட அப்ளை பண்ண போறேன். இதுக்கப்புறமா நாம ஃபைனலா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சேம் ஹைலைட்டர் வந்து ஐஸ் எட்ஜ் இருக்குல இந்த எட்ஜ்ல அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்லைடா ஒரு பிரைடல் மேக்கப் இப்போ நம்ம பார்ட்டிக்கு போகும்போது எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே ஐ ஷேடோ பேலட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷேட் யூஸ் பண்ண போறேன் இந்த ரெட் கலர். ஸோ ஸ்லைட்டா நான் எடுத்துட்டு ஜஸ்ட் டேப் பண்ண போறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபைனலா சொல்லுவேன் எப்படி நம்ம பிளெண்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இது வந்து டேப்பிங் இது பண்ண பிறகு தென் நம்ம வந்து ஷேடிங் இது பண்ணலாம், மர்ஜ் பண்ணலாம். அடுத்த ஷேட் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஷேடோ பேலட்ல இருந்து உங்களுக்கு லாஸ்ட் 5th கலர் கோல்டன் ஷேட் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது ரெண்டு ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா பிரைடல் மேக்கப்க்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டேன். எக்ஸஸ் இருக்கிற பவுடர் எல்லாமே கொஞ்சம் வைப் அவுட் பண்ணிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா மர்ஜ் பண்ண போறேன். மர்ஜ் மீன்ஸ் பிளெண்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ ஐ ஷேடோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் மர்ஜ் பண்ணிட்டேன், பிளெண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஈஸியாக இப்போ வந்து ரெண்டு ஷேடு தெரியுது நம்மளுக்கு, கோல்டன் ப்ளஸ் ரெட் ஷேடு. ஸோ பார்ட்டி வேர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு பார்ட்டி வேர்ஸ் வந்து வேண்டாம், எனக்கு வந்து இந்த கோல்டன் ஷேட் இல்லாமல் ரெட் ஷேட் ஸ்லைட்டாக மர்ஜ் பண்ணிட்டு ப்ரௌன் ஷேட்ல நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு தெரியும். ஹைலைட்டரில் ஸ்லைட்டாக ஹைலைட் பண்ணால் போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே ஐ ஷேடோ பேலட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐலைனருக்கு இதுவே நான் காஜலா கூட யூஸ் பண்ண போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா காஜல் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐ ஷேடோ இந்த பிளாக் கலர் ஷேட்லேயே நான் காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐலைனர் மேலேயும் சரி கீழேயும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம கான்டரிங் பார்ட். நம்ம கான்டரிங் பார்ட்ல வந்து ரெண்டு விதமான வேற ப்ராடக்ட் வேற பிராண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண தேவையில்லையே. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ பேலட்லேயே விதமான ஷேட் இருக்கு. இதுலேயே நம்ம கான்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ கான்டரிங் பண்றதுக்கு என்ன ஷேட் பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ பேலட்ல செகண்ட் கலருக்கு இந்த ப்ரௌன் ஷேட், இந்த ப்ரௌன் ஷேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்லயே கேரமல் ப்ரௌன் சொல்லிட்டு இருக்கு, ப்ரௌன் ஷேட். இதுவும் நம்ம வந்து கான்டரிங் பார்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன் சைட்ல நான் லிப்ஸ்டிக் போட்டு காமிக்கிறேன், இன்னொன்று சைட்ல வந்து நான் உங்களுக்கு கான்டரிங் இந்த பவுடர் போட்டு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் இந்த இப்போ கேரமல் ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்லைட் இப்போ கான்டூரிங் பார்ட்க்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ஷேப் தர போறேன். கான்டூரிங்க்கு இந்த பிரஷ் எடுக்க போறேன். கான்டூரிங் பிரஷ் இதுலயே உங்களுக்கு பிரஷ் வரும். ஸோ செப்பரேட்டா பிரஷ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்போ பிரஷ் அவைலபிள் இருக்கனால நான் கான்டூரிங் பிரஷ் எடுக்க போறேன். ஸ்லைட்டா நான் இங்க கான்டூரிங் அப்ளை பண்ணுறேன். ஸோ கான்டூரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, யூஸ்வலா சில பேருக்கு வந்து ஃபேஸ்ல வந்து நிறைய சீக்ஸ்லாம் வந்து ஃபேட் இருக்கும். ஸோ அந்த மேக்கப் போட்டால் அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ இப்போ அந்த கான்டூரிங் பண்ணும்போது ஃபேஸ் வந்து ஷேப் கொடுக்கக்கூடியது அந்த கான்டூரிங் அப்படின்றது. ஸோ யூஸ்வலாக அதுக்கு ப்ரௌன் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க லிப்ஸ்டிக் வந்து இப்போ ப்ரௌன் கலர் ஷேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஐ ஷேடோ வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கான்டூரிங் மெத்தடாலஜி. ஸோ நம்ம ஃபேஸ்க்கு அந்த ஷேப் கொடுக்கக்கூடிய மெத்தட் தான் இந்த கான்டூரிங் அப்படின்றது. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் நோஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கா, மேக்கப் போட்டால் அந்த விசிபிளாக தெரியல அப்படின்னா இந்த இப்போ அவங்க பண்ணக்கூடிய மெத்தடாலஜி மூலமா அந்த நோஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய, அந்த லிப்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே பண்ண முடியும் அந்த கான்டூரிங்ல. ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, ஸ்லைட்டா. ஸோ ஜாலைன் பார்ட் வரும்போது கீழே டவுன்வர்ட்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகா இந்த ஜாலைன் வந்து பண்ணும்போது நான் அழகா சீக்ஸ் வந்து லிஃப்ட் ஆயிருக்கு எனக்கு. ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, ஸ்லைட்டா பிரஷை வந்து அப் அண்ட் டவுன் இது மாதிரி பண்ணாலே போதும். ஈஸியா உங்களுக்கு கான்டூரிங் ஈஸியா தான். இப்போ பாத்தீங்கன்னா நோஸ் கூட எனக்கு ஷார்ப்பா ஏற்கனவே ஷார்ப்பா இருக்கு, இன்னும் ஷார்ப்பா அழகா இருக்கும். இந்த பார்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு லிப்ஸ்டிக்ல பண்ணிருக்கேன், இன்னொன்று வந்து பவுடர் லெவல்ல பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவல் அமௌண்ட்டா உங்களுக்கு எந்த ப்ராடக்டும் செப்பரேட்டா யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிளஷ் ஆன். சும்மா நம்ம பிளஷ் ஆன்ல பார்த்தீங்கன்னா 2 ஷேட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒன்று பிங்க், இன்னொன்று பீச். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா நம்ம வந்து செப்பரேட்டா நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இதுலயும் நம்மளுக்கு பிரஷ் இருக்கு. ஸோ இப்போ பிரஷ் இல்லாத காரணத்தினால நான் செப்பரேட்டா பிரஷ் யூஸ் பண்ண போறேன். இதுலயே உங்களுக்கு வந்து வந்து ஃபிளாட் ப்ரெஷர் இருக்கும் போது ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணிட்டு நீங்க ஸ்லைட்டா டச் அப் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்லைட்டா நான் ஸ்மைல் பண்ண போறேன். ஸோ இந்த சீக்ஸ் பிளஷ் ஆன் வந்து இன்னும் சீக்ஸை ஹைலைட் பண்ணி தரதுக்காக ஸோ ஸ்மைல் பண்றேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் சர்க்குலர் மோஷன்ல அப்வர்ட்ஸ். ஓகே, ஸோ டன். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வரப்போது நம்மளுக்கு லிப்ஸ்டிக் தான். இப்போ மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது லிப் லைனர் கூட அப்ளை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கே நம்ம லிப் லைனர் ஷேப்பில் நம்ம தரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு, இப்போ வந்து ஆட்டிடியூட்ல லிப்ஸ்டிக் லிப் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷேட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டிக்கில் வர்றதுனால நான் செப்பரேட்டாக ப்ரஷ் அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகே, பாத்தீங்கன்னா நான் லிப் லைனர் மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லைட்டா பிளெண்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்லைட்டா டார்க் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த லிப்ஸ் கலரு. எனக்கு இந்த இவ்வளோலாம் டார்க்கா வேண்டாம், அப்ளை பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணோம்னா டோன்ட் வரி, ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இந்த டெக்னிக் என்னன்னா நம்மளுக்கு லிப்ஸ்டிக்கும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும், ஷேப் ஆகுது, நம்ம சாப்பிடும் போது எல்லாமே சீக்கிரமா ஃபேட் ஆஃப் ஆயிடும் இல்லையா.
நம்ம குடிக்கும் போது எல்லாமே கிளாஸ்ல வைக்கும். ஸோ அது மாதிரி ஆகாம நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்லைட்டா நான் சாப் பண்ண போறேன். ஸோ டன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக் ஓவர் எனக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு நான் பார்லர் போக தேவையில்ல, மற்ற பிராண்டும் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம ஆர்டிஸ்ட்ரிலேயே வந்து ஆட்டிடியூட்லேயே எல்லாமே டைப் ஆஃப் ரேஞ்ச் இருக்குனால ஸோ எனக்கு எதுவுமே ப்ராப்ளமேட்டிக் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குயிக்காக ஹேர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். அதுக்கு உங்களுக்கு ஃப்ளாட் அண்ட் கோம் வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை இருக்குன்னா உங்களுக்கு டிக்டாக் கிளிப்ஸு, அதுக்கப்புறமா ஹேர் பாபின் பின்ஸ், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா யூ பின்ஸு, அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக உங்களுக்கு ரப்பர் பேண்டு, இது மட்டும்தான் தேவை இருக்கும். முடிஞ்சாக்கா உங்ககிட்ட டேல் கோம் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை நார்மல் கோம்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்பெஷலாக ஃபீமேல்ஸு. இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஹேர் தின்னிங் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஹேர் டூ பண்ணுறதுக்கே பிடிக்காது, அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ அவங்க ஸ்பெஷலாக அவங்களுக்கு ப்ளஸ் ஃபோர் ஹெட் பெருசாக இருக்கும் இல்லையா, ப்ராடு, எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் சூட் ஆகாது. ஸோ அவங்களுக்கும் இந்த ஹேர் சைட் நல்லா சூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ டேங்கிள்ஸ், எக்ஸ்ட்ரா டேங்கிள்ஸ் எல்லாமே டீடேங்கிள்ஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் உங்களுக்கு நார்மல் கோம்ல எப்படி பண்ணணும் பேக் கோம்பிங் பண்ண போறேன். அது அப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் பேக் கோம் டேல் கோம்ல எப்படி பேக் கோம்பிங் பண்றோம் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ட்டிஷன் எடுக்க போறேன். பார்ட்டிஷன் எடுத்துட்டு ஒரு பஃப் நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நான் தர போறேன். இப்போ ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்ல நம்மளுக்கு இந்த ஐப்ரோஸ் இருக்குல்ல, மிட் இந்த சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்ல ஈக்குவல் அமௌண்டா ஸ்லைட்டா ஹேர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஹேர் வந்து நல்லா கோம் ஃப்ரண்ட் கோம் பண்ணிட்டேன். இப்போ வந்து சொல்லலாம் எனக்கு ஹேரே இல்லையே, எனக்கு ரொம்ப சில்கியா இருக்கு, கோம் வந்து பஃபே வராது அப்படின்னா, ஸோ டோன்ட் வரி, இதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. எப்பவுமே ஃப்ரண்ட் ஹேர் கோமிங் பண்ண பிறகு உங்க நார்மல் கோமாலேயே நம்ம பேக் கோம் பண்ணலாம். ஸோ நம்ம பார்லர்ஸ்க்கே போக தேவையில்ல, ஈஸியான டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வந்து கோம் பண்ணும்போது இந்த மாதிரி கோம்ஸ் இருந்தால் கொடுத்து ஓகே, ஜஸ்ட் லைட்டாக பேக் கோமிங் பண்ணுங்க. இது மாதிரி பேக் டவுன்வர்ட்ஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அழகா உங்களுக்கு பஃப் ஈஸியாக இதாயிடும். இன்னொரு வாட்டி பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா பேக் டவுன்வர்ட்ஸ் பண்ணணும், ஸ்லைட்டாக ஹேரை டவுன்வர்ட்ஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் இந்த பேக் கோம் வந்து ஹேர் பின்னால செக்யூர் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக நான் ஃப்ரண்ட்ல வந்து நான் பஃப் வைக்க போகிறேன். இது ஹார்ட்லி உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்காது. இந்த இது பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வந்து செக்யூர் பண்ண போறேன். அடுத்தது இந்த சைடு எப்பவுமே ஃப்ரண்ட் கோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் கோமிங் பண்ணுங்க. திருப்பி நான் பேக் கோம் பண்ண போறேன். ஸ்லைட்டா டவுன்வர்ட்ஸ், ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம், ரொம்ப ஜென்டலா. எப்படி நீங்க ஸ்கின்னுக்கு நீங்க ஜென்டலா இருக்கீங்களோ அதே மாதிரி ஹேருக்கும் ஜென்டலா இருங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட பேக் கோமிங் முடிஞ்சிச்சு. ஸோ அழகா பர்ஃபெக்ட்னுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பின்னால நான் செக்யூர் பண்ண போறேன். ஸோ எனக்கு ஷார்ட் ஹேர் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நார்மல் கோம் பண்ணி நீங்க அப்படியே விட்டுடலாம். நீங்க
ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் ரெடி. ஸோ நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா சல்வார்ஸ், சுடிதார்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வெஸ்டர்ன் மேல கூட இது மாதிரி பர்ஃப் போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் சாரீ மேலேயும். இல்ல எனக்கு வந்து ரொம்ப சில லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபவுண்ட் ஆஃப் பன்ஸ் எனக்கு பிடிக்கும், ஆனா தின் ஹேரா இருக்கு, லாங்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா டோன்ட் வரி. இது என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் இதே மாதிரி பர்ஃப் எடுத்துட்டு ஜஸ்ட் எல்லா ஹேரும் எடுத்துக்கோங்க. நான் 2 இதுல செக்யூர் பண்ணிடுறேன், எனக்கு வெளியில வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபுல்லா ஒரு இந்த ஹேர் எல்லாமே பேக்வர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபுல் ஹேர் வந்து நான் எல்லாமே ஒரு போனிடெயிலா போட போறேன். இது வந்து தின் ஹேர் இருக்கட்டும், ஷார்ட் ஹேர் இருக்கட்டும், எல்லாருக்கும் இது ஓகேங்களா. இன்ஃபேக்ட் லாங் ஹேர் இருக்கவங்க கூட இந்த மாதிரி டெக்னிக்கு ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் போனிடெயில் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ இதை காமிக்கிறதுக்கு பேக் எது காமிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் டர்ன் அரவுண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ ஈஸியா இருக்கும். எனக்கு தெரியுதுங்களா? என்ன பண்ண போறேன் தெரியுதுங்களா ஹெலன்ஜி? எஸ் சார், எஸ். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ போனிடெயில் நான் போட்டுட்டேன். போனிடெயில் போட்டுட்டு இது 2 மாதிரி ஹேர் ஸ்டைல் நான் சொல்லி தரேன். இன்னொன்று வந்து யாருக்கு தின்னா இருக்கு ஹேர் அப்படின்னு போது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த 2 ஹேரை நான் டிவைடட் பண்ணிட்டேன். டிவைடட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் இருக்கு இது 2ஆ டிவைடட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போறேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கும், யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு ரப்பர் பேண்ட்ல நான் செக்யூர் பண்ண போறேன். இதே மாதிரி இங்கேயும் நான் 2ஆ டிவைடட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போறேன். எல்லா ஹேர் ஸ்டைலும் just 5 minutes தான், ஹார்ட் டைம் எடுக்காது. ஸோ 2மே பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹேரை வந்து நான் செக்யூர் பண்ண போறேன். இந்த ஹேரை நான் டவுன்வர்ட்ஸ் இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க ஃப்ளவர் ஒரு இது கூட வச்சுக்கலாம். ஃப்ளவர் வச்சுட்டு கூட நீங்க வந்து ஸோ பிரைடலுக்கு சாரிக்கு நீங்க ரெடி. அப்படி இல்லை எனக்கு வந்து இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, ஆனா தின்னா இருக்கு அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா இந்த மாதிரி வந்து பஞ்ச் ஈஸியா மார்க்கெட்ல கிடைக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்க ஒரு நெட் மாதிரி இருக்கும், இது மட்டும் பிளேஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ ரெடி ஃபார் த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஹேர் கட் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபீமேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லென்த்தி ஹேர் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒண்ணு இருக்கு ஹேர் ஸ்டைலு, அது ரொம்ப இன்னும் குயிக்கா இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா அதே மாதிரி நான் கோம் பண்ண போறேன். கோம் பண்ணிட்டு நான் பேக் முடியில இருந்து பேக் சைடு இருக்கியா அந்த ஹேர்ல இருந்து நான் பிஹைண்ட் ஹேர் இங்க கொண்டு வரேன், ஃப்ரண்ட்ல கொண்டு வரேன். ஓகேங்களா, இந்த ஃப்ரண்ட் ஹேருக்கு
ஃப்ரண்ட் ஹேர் கூட நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் செக்யூர் பண்ண போறேன். ஸோ இப்போ ரெண்டுமே என்ன பண்ண போறேன்னா ஸ்லைட்டா கோம் பண்ணிட்டு ஒரு ஃபிளாட் மாதிரி பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ரெண்டா டிவைடட் பண்ணிட்டு ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்கிற ஒரு ஹேர் வந்து இங்க கொண்டு வரணும் நீங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு ஹேர் இங்க கொண்டு வரணும். ஸோ இது மாதிரி ஈக்குவல் அமௌண்டா பைனாப்பிள் ஹேர் ஈஸியா வரும். குயிக்கா பண்றேன். பெரிய இதை நீங்க தின்னா பண்ணணும். ஆக்சுவலி இது ஹார்ட்லி ஒரு 5 minutes தான் எடுக்கணும், ரொம்ப நேரம் எடுக்காது. பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே டிவைடட். இங்க இருக்கிற ஹேர் வந்து ரைட்ல தரேன், ரைட்ல ஹேருக்கு லெஃப்ட். பாத்தீங்கன்னா ஈக்குவலா நம்மளுக்கு வருது. ஸோ அழகா அந்த ஷேப்ல வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவலா நம்ம பண்ணணும். ஸோ நான் குயிக்கா பண்றதுனால ஜஸ்ட் இந்த ஹேரை இந்த போர்ஷன்ல பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி. இதே வந்து இந்த மாதிரி ஸ்டைல் நீங்க பன்ஸ் கிட்டயும் யூஸ் பண்ணிட்டு பன்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜ் ஆஃப் த ஹேர் வரைக்கும் வர போறேன். ஸோ இதுக்கு ஹேர் சிரம் எல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல. பாத்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் போதும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஹேர்ல வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்றேன். ஸ்லைட்டா இந்த இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஹேர்ல இருக்கிற ஃபிளாட்ஸ் வந்து ஸ்லைட்டா கொண்டு வந்தீங்கன்னா ஈக்குவலா நல்லா உங்களுக்கு ஹேர் திக்கா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடி ஆயிட்டேன்னா ஸோ பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எங்கே போனாலும் நீங்கள் செல்ஃப் க்ரூம் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ ஹெலன்ஜி, ஓவர் டு யூ. யா, தேங்க்யூ ஃபாத்திமா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் கேரை பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் தி நியூட்ரியன்ஸ் ஃபார் ஹேர் கேர் அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு குவிக் மேக்கப் அந்த விஷயங்களையும் பார்த்தோம். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் டூ ஃபோர்ஹெட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா எனக்கு விசிபிளாக அது எப்படி சின்னதாக்குறது. ஸோ அதே மாதிரி ஒரு குவிக்காக எப்படி ஒரு பன் பண்ணுறது, ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து எப்படி ஒரு ஸ்கேல்ப் டோனுக்கு அப்ளை பண்ணுறது, ஒரு ஹேருக்கு நம்ம ஆம்லா இல்லை ஆலிவ் ஆயில் வச்சு எப்படி ஒரு மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு செஷன் நம்ம இன்னைக்கு அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபாத்திமா, எங்களுக்கு இந்த லைவ் டெமோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அண்ட் அகெயின் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கும் ப்ரொமோட் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். இன்னைக்கு இந்த ஆஃபருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம்.